ஹாய், குட் ஈவினிங். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு கார்டன் கிளீனிங் தான் நான் செஞ்சுருக்கிறது. ரொம்ப நாள்லேருந்து இந்த பெண்டிங் ஒர்க்கு இருந்துச்சு. எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் தான் நான் பாட்டுங்களில் செடி வளர்த்துன்னுக்கிறது. ஏன்னாக்கா நம்ம வீட்டு வெராண்டா ரொம்பவே பெருசாக இருக்குது. அதனால ஃப்ரண்ட்லேயே நான் இந்த மாதிரி வச்சு வளர்க்குறது. ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஆனால் க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆன தொட்டு என் ஒண்டினால் க்ளீன் பண்ண முடியல. தள்ளு வண்டியில் செடி விற்றுன்னு வருவாங்க இந்த பசங்கள்லாம். அந்த நேரத்தில் நான் செடிங்க நிறையவே வாங்குவேன் இவங்கக்கிட்ட. அதனால அவங்களே கூப்பிட்டு நான் கேட்டேன், நீங்களே க்ளீன் பண்ணி கொடுக்குவீங்களா, எல்லாமே எடுத்துட்டு எனக்கு ரீயா நீங்கள் பண்ணி கொடுக்கணுன்ட்டு. அதனால அவங்க அந்த ஒர்க்கை எடுத்துக்கினாங்க. நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ வேர் வந்துட்டுக்குதுன்ட்டு. இந்த வேர் அதிகமாக இருந்துச்சுனாக்கா செடி மேலே வர்றது கஷ்டமா. அதனால எல்லா தொட்டியும் நல்லாவே க்ளீன் பண்ணாங்க. சில தொட்டியெல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் ரீயா நான் தொட்டிங்க வாங்கினேன் இவங்கக்கிட்ட. மண்ணும் இவங்களே எடுத்துன்னு வந்தாங்க, ஒரியோ எடுத்துன்னு வந்தாங்க. எல்லாம் கலந்து நல்லாவே இந்த மாதிரி செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது. எங்கள் வீட்டில் என்ன பிரச்சனைனாக்கா எப்போவுமே வீடு க்ளீனாகவே இருக்கும். ஏதாவது இந்த மாதிரி வேலை எடுத்த நேரத்தில் தான் யாருன்னா ரிலேட்டிவ் வீட்டுக்கு வருவாங்க. வீடு க்ளீனாக இருக்கிற நேரத்தில் ஒருத்தர் கூட வர மாட்டாங்க. கார்டன் ஒர்க்கை பார்த்துட்டு வந்தவங்களுக்கு எல்லா சமையலும் செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிட்டு வெளியே வேலவும் முடிச்சுட்டு வீட்டுள்ள வந்து பார்த்தாக்கா கிச்சன் இந்த ஒரு நிலைமையில இருக்குது. எனக்கு பார்த்தோன்னே ரொம்பவே பயந்துட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல, எப்போ இருந்தாலும் நம்ம தான் செய்யணும்ட்டு ஃபர்ஸ்ட் ஒரு டீ பண்ணி குடிச்சிட்டு கடகடன்னு எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. ரொம்பவே டயர்டாக இருந்துச்சு. அதனால வெளியே வேலை நான் அப்போ எடுத்துக்கல. மறுநாளைக்கு காத்தால ஏஞ்சி வாசலெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு பார்க்கறதுக்கே இப்போ ரொம்பவே நல்லா இருக்குது. வேலை செய்கிற வரைக்கும் தான் கஷ்டமாக இருக்கும். இன்ஜின் ப்ராப்ளம் மாதிரி ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாக்கா எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கிற மட்டும் நான் உட்கார மாட்டேன். எவ்வளோ பேர் வீட்டில் மாடி தோட்டம் இருக்குது, மாடி தோட்டம்னா உங்களுக்கு பிடிக்குமான்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. எந்தெந்த செடி வளர்த்துன்னுக்கிறேன்ட்டு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் பட்டன் ரோஸ் தான் காட்டுறேன். மஞ்சள் கலரு ரொம்பவே அழகா இருக்கும். நான் எப்பவுமே எந்த பூவோ செடியிலேருந்து பறிக்க மாட்டேன். ஏன்னாக்கா நம்ம செடியிலேருந்து ஒன்ஸ் பிச்சுட்டாக்கா அது ஒரு நாள் தான் அது உயிர் வாழும். ஆனால் செடியில் இருந்தாக்கா 4-5 நாள் வரைக்கும் அது அழகாவே இருக்கும். அடுத்தது குட்டி ஜாதி மரம் மாதுளம் பழத்தை வச்சுக்கிறது. நல்லாவே முட்டு விட்டுக்குது. அந்த மாதுளம் பழம் ரொம்பவே டேஸ்டா இருக்கும். கருவேப்பிலை செடி, புதினா, பச்சை மிளகா, கொயக்காய், வாழை மரம் செடி இதெல்லாம் குட்டி ஜாதி மரம். ஏன்னா மாடி தோட்டத்தில் வளர்க்கக்குள்ள நம்மளுக்கு அவ்வளோ பெருசாக இடம் கிடைக்காது. அதனால நான் இந்த மாதிரி பார்த்து செடிங்களை வாங்குறது. இப்போ பாருங்க, லெமன் செடி கூட நான் காட்டின்னுக்கிறேன். லெமன் செடியில எவ்வளோ லெமன் விட்டுக்குது நீங்களே பார்க்கலாம். நல்லாவே பூ பூத்துக்குது. மல்லிப்பூ, கனகாமரம், செம்பருத்தி, கிறிஸ்மஸ் ட்ரீ இந்த மாதிரி நிறைய நான் தொட்டி வச்சுக்கிறது. கத்தால ஏஞ்சிட்ட பிறகு எல்லா வேலையும் கிச்சன் மடமடன்ட்டு முடிச்சுட்டு டிஃபின் கட்டுறவங்களுக்கெல்லாம் கட்டி கொடுத்து அனுப்பிச்சிட்டு ஒரு கிளாஸ் காஃபி போட்டு வந்து என் பால்கனியில் இந்த மாதிரி உட்காந்து லவ் பேர்ட்ஸு செடிங்கெல்லாம் பார்த்தாக்கா அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும். நான் ருட்டீனாக டெய்லி இந்த மாதிரி ஒரு ½ என் டைமை ஒதுக்கிக்குவேன். எவ்வளோ பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே ஒரு லைக்கை கொடுங்க.